வணக்கம் மக்களே! இன்னைக்கு மட்டன் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? அதுவும் எங்க வீட்டு ஸ்டைல்ல நாங்க எப்படி பண்ணுவோன்ட்டு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணதுக்கப்புறம் ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில எண்ணெயை ஊற்றிக்கோங்க. சின்ன வெங்காயம், பூண்டையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்கங்க. வறுத்ததுக்கப்புறம் இஞ்சியையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதையும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு தேங்காய் கூட போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கணுங்க தனியாக. அதை எடுத்து வச்சுக்கோங்க. மட்டனை நல்லா கழுவி எடுக்கணுங்க. நல்லா கழுவி எடுத்தாச்சுங்க. கழுவி எடுத்ததுக்கப்புறம் எதுவுமே தண்ணி தேவையில்ல, உப்பும் தேவையில்ல, மஞ்சள் எதுவுமே போடாமல் குக்கரில் 10 விசில் விட்டுருங்க. நல்லா தேங்காவோட அந்த அரைச்சி வச்சுருங்க. அதை அரைச்சி வச்சதுக்கப்புறம் திருப்பியும் அதே கடாயில் நீங்கள் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஊற்றிட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டு கருவேப்பிலையும் போட்டு நல்லா சின்ன வெங்காயம் போட்டு நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் மஞ்சள், உப்பு, வீட்டிலேயே அரைச்ச மசாலா 2 ஸ்பூன் போட்டுக்கிட்டோங்க நாங்கள். நீங்கள் தேவைன்னா கடையில் வாங்கி மசாலா பவுட்ரு கூட போட்டுக்கோங்க. நாங்கள் வீட்டில் அரைச்ச மசாலா போட்டிருக்கோங்க. நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் அதை அரைச்சதை நம்ம இதில் ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஆயில்லையே நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் குக்கர் 10 விசில் விட்டோம்ல மட்டனை, அதை எடுத்து இதில் திருப்பி போட்டுருங்க. போட்டதுக்கப்புறம் காஷ்மீர் சில்லி பவுட்ரு நாங்கள் போட்டிருக்கோங்க கொஞ்சம் கலருக்கு. விளக்கெண்ணெயுமே ஊற்றிருக்கோங்க. நாங்கள் விளக்கெண்ணெய் ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறினதுக்கப்புறம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக தாங்க நல்லெண்ணெய் ஊற்றணும். மொதவே ஊற்றிடாதீங்க, மட்டன் கொஞ்சம் வேகாத மாதிரி இருக்கும். லாஸ்ட்டாக நல்லெண்ணெய் ஊற்றிட்டு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, சிம்பிளாக இருக்குங்க.